ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, திருப்பத்தூரில் ஃபேமஸான நீர்வீழ்ச்சி தான் பார்க்க போகிறோம். ஜலகம்பாறை ஃபால்ஸ். இனிமே தாங்க வீடியோ ட்விஸ்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேலூர் டு திருப்பத்தூர் 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம NH ரூட்டு பிடிக்காம ஊருக்குள்ளே ஒரு ரூட் போகிறோம். இது வந்து மேப்பில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஒன்ஸ் நீங்கள் அங்கே ரீச் ஆன உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நேராக ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா பார்க் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்தில் நீங்கள் உங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நேராக கோயிலுக்கு போகலாம். அப்படி கோயிலுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லாதவங்க நேராக நீர்வீழ்ச்சிக்கு போகலாம். நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் போகிற டைமில் அந்தளவுக்கு தண்ணி அவ்வளோ சரியாக இல்லை. அதனால் நீர்வீழ்ச்சி பம்ப் செட்டில் கொட்டுற மாதிரி தான் கொட்டி நின்றுச்சு. மற்றபடி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயிலும் சரி, இந்த பார்க் ப்ளஸ் இந்த நீர்வீழ்ச்சி மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் திருப்பத்தூர் வந்துட்டோடனே நேராக பார்த்தீங்கன்னா அது டவுனுக்குள்ளே இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே தான் இருக்குது நீர்வீழ்ச்சி. ஒன்ஸ் நீங்கள் பார்க்கு கிராஸ் ஆகி போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல டிக்கெட் போடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அந்த டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் நேராக நீர்வீழ்ச்சி போகலாம். நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது, கம்மி ஸ்டெப்ஸ் தான். கொஞ்சம் ரீச் ஆன உடனே பார்த்தீங்கன்னாக்கா நீர்வீழ்ச்சிக்கு போயிடலாம். அந்த இடத்துல நாங்கள் போன உடனே எங்களுக்கு ஒரே ஒரு ஷாக் என்னன்னாக்கா, வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா நீர்வீழ்ச்சியில் தண்ணியே இல்லை. இந்த வருஷம் என்ன தான் நம்ம ஸ்டேட்டில் எல்லாத்துலேயும் வெள்ளம் வந்ததுனால நம்ம ஊருக்கு மட்டும் சரியாக வெள்ளம் வரல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பம்ப் செட்டு தண்ணி அளவு தான் கொட்டிருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பட் ஆனால் நல்லா சில்லுன்னு தான் இருந்துச்சு அந்த இடத்துல அந்த தண்ணி. எல்லாருமே கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துலயே பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்தோம். இந்த சிவன் கோயில்லேருந்து நீங்கள் பார்த்தாலே பக்கத்தில் நீர்வீழ்ச்சி தெரியும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீர்வீழ்ச்சி கொட்டி அப்படியே சிவன் கோயில் பக்கத்தில் தான் வழி மாரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த வழியில் தான் அப்படியே தண்ணி போகும். முன்ன ஒரு வருஷம் வெள்ளம் வந்தபோது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிவன் இருக்கிறார் பார்த்தீங்களா, இவர் இடத்துலயே வந்து அப்படியே தண்ணிலாம் போச்சு. அவ்வளோ அளவு ஃபுல் ஆயிட்டுச்சு. கோயிலுக்குள்ளே போய் வெளில போகிற மாரி ஆச்சு. அதேமாரி நாங்கள் ஏன் ஊருக்குள்ளே போகிற ரூட்டு ஏன் போனோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வழி ஃபுல்லாகவே நல்லா காடு தான். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஒன் டே ட்ரிப்பாக எடுத்து இது நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த ரூட்டில் வாங்க. இந்த இந்த ரூட்டு ஃபுல்லாகவே காடு தான். பட் ஆனால் நீங்கள் விலங்குகளாக இருக்கும்னு நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஒரு குரங்கு மட்டும் தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அதுங்களுக்கு பிஸ்கெட் வேணா வாங்கி தரலாம் போகிற வழியில். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க காய்ஸ்.